TN91 versus Power Boys. TN91 boys on strike ல அஸ்வின் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஹிட் and ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் லூஸ் பண்றாரு அஸ்வின். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பாலாஜி ஸ்டார்ட் பண்றாரு. திரும்பி ஒரு விக்கெட் அண்ட் பவுலர் இருக்குமா இல்லை லாங்ல இருந்து வராங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு அருமையான ஃபீல்டிங். ஆன் ஸ்ட்ரைக் பிரபு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் பேஸ் மேலே பட்டிருக்கு. கீப்பர் தான் ஓடணும். ஸோ பவுண்டரியை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஓ புடிச்சா அடிச்சா விக்கெட்டா இல்லை ஒரு டபுள் மட்டுமே. கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. ஓ அடி ஒரு டிஃபரன்ஸ் ஷாட் ஒரு டபுள் மட்டுமே. ஸோ திரும்பி ஒரு விக்கெட் லென்த்ல போட்டிருக்காரு. டாட் பால் மட்டுமே. மிக அருமையான பால். ஸோ திரும்பி ஒரு விக்கெட் ஆஃப் ஷாட். 6 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண தினேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஓ ஆஃப்டர் முயற்சி நல்ல ஒரு ஸ்டாப்பு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஷாட் முயற்சி மீண்டும் சரியான கனெக்ஷன் இல்லை. கண்ணுக்குட்டிலாம் நடுவில் இருக்கு. அருமையான ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டுமே மீண்டும். Single miss and leg at variation dot ball. லெக்ல குயிக்கா போட்டுருக்காங்க. அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடைச்சிருக்கு. அண்ட் அப்பட ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு உங்களுக்கு வாய்ப்பு. லவ் டாஸ் அண்ட் இதாடி பிரபு கிட்ட ஒரு பெரிய பேக் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் பிரபு. ஸோ தினேஷ் பெல்லோட லாஸ்ட் பால் ஓ அவர் நினச்சதோட வெளியே வந்திருக்கு. அண்ட் டாட் பாலோட ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண விக்கி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ராங்வான் கரெக்டா தள்ளி போய் பெரிய ஷாட் அண்ட் மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு அவருக்கு. ஓ லேக்கடர் மாடு ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஃபீல்டில் 8 9 ஏகப்பட்ட ஃபீல்டர்ஸ் வச்சு விளையாடுறாங்க. ஒரு டபுள் மட்டுமே. குயிக்கர் அண்ட் உள்ள ஓடிட்டாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ குயிக்கரா உள்ளே வந்திருக்கு. டாட் பால் பால் எடுக்கிறதுக்கு திரும்பி ஒரு குயிக்கர் அண்ட் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. அவங்க நினைச்சா அவர் ஒரு சைடு ஓடினாரு. அது ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால் விக்கி அவர்கிட்ட இருந்து ஓ மேலே பட்டிருக்கு. அதனால டிவேஷன் அங்கே அடிச்சிருக்காரு. அது 1 செகண்டோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 டீம்ஸ் வரணும். பவர் பாய்ஸ்க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் தினேஷ் இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து புகழ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. TN91 இருந்து ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப்ல ஒரு ஹிட் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரன்கள் மட்டுமே. புகழுமே ஒரு நேர்த்தியான பவுலருங்க. ஆன் ஸ்ட்ரைக்கு ராஜா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஷாட் பால் ஓ மேலே கரெக்டாக பண்ணி விட்டாருங்க. இந்த பாலுக்கான ஷாட் இதுதான். ஓ நல்ல ஒரு ஸ்டாப்பா. ஓ அவர் கூட போயிடுச்சு பால். ஒரு பவுண்டரி அடிச்சிருக்கு. பவுண்டரி ஷாட் பால் அந்த ரைட்ல பிடிச்சாரு. சரியான ஷாட் இதெல்லாம். திரும்பி ஒரு ஷாட் பால் அண்ட் வெட்டி விட்டாரு. அப்படியே மீண்டும் ஒரு பவுண்டரி பவர் பாய்ஸ்க்கு. ஸோ கட்டர் வேரியேஷன் நான் ஸ்ட்ரைக்கரை தாக்கிட்டாருங்க. வெயிட்டா ஓ மை காட். ஒரு சிங்கிள் மட்டுமே. குயிக்கா ஆஃப் ஷாட் மாதிரி தான் இருக்கா இல்லை போயிருக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. தினேஷ் பேட்ல இருந்து வர முதல் மேக்ஸிமம் இது. ஸோ ரெண்டாவது ஒரு கண்டினியூ பண்ண பிரபு வந்திருக்காரு. ஸோ 12 பாலுக்கு தேவை 6 ரன் தான். ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் உள்ள டாட் பால். ஓ நிக்கன் பால் பின்னாடி குயிக்கா போயிடுச்சு. அவ்வளோதான் கீப்பரால் சேஸ் பண்ண முடியாது. பவுண்டரி. இதுதான் கொள்ளையில பூந்தடிச்சு. ஓ அவ்வளோ பால் அண்ட் 1-4 ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் மாதிரியே இல்ல. ஆர்டினரி மேன் மாதிரி இருந்தா ஷாட். ஸோ ஸ்கோர்ஸ் ஆர் லெவல் 1 ரன் அவே ஃப்ரம் விக்டரி. ஹே பெரிய டுடே முடிச்சிருக்காரு. இந்த மேட்சை பவர் பாய்ஸ் வெற்றி பெற்று அடுத்த ரவுண்டுக்கு போயிருக்காங்க. ரெண்டாவது டீம்.